ஹலோ கேஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் உனக்கென்ற இதுமில்லை கேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா இந்த வீடியோ வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான ஒரு வீடியோ உங்களுக்கு. சோ டிப்ளமோ அப்படின்னா நீங்க வந்து டிப்ளமோல எந்த ஒரு ஸ்ட்ரீம் வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு. ஏசிஇ, என்ஐ, ட்ரிபிள்இ, சிஎஸ்சி, ஐடி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளவு ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோல அவைலபிளா இருக்கு. சோ அந்த மாதிரி டிப்ளமோல ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமான்னு கேக்குறாங்க, டிப்ளமோ முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா, அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. சப்போஸ் நீங்க டிப்ளமோ ஹோல்டர் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. முக்கியமா நீங்க ட்ரை பண்ணக்கூடிய ஜாப்ஸ் பத்தியும் இல்ல ட்ரை பண்ண முடியாத ஜாப்ஸ் பத்தியும் ஃபுல்லா வந்து ஒரு அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. சோ கண்டிப்பா வந்து ஒரு பிகினரா டிப்ளமோ படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இல்ல டிப்ளமோ முடிச்சுட்டு எனக்கு ஹை சேலரி தான் வேணும், ஏன்னா டிப்ளமோ அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிப்ளமோ மட்டும் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவ்வளவு ஒன்றும் பிரைவேட்ல வந்து ஹை சேலரியில வந்து கிடைக்காது உங்களுக்கு. ஒண்ணு நீங்க ஹையர் ஸ்டடிஸ் போன்ற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹை சேலரி வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோல முடிச்சவங்க வந்து இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஒரு டிகிரிக்கான எலிஜிபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ண முடியாது. பட் அதுக்காக உங்களுக்கு ஹை சேலரி கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல அப்படிங்கறதுலாம் இல்ல. உங்களுக்கும் வந்து உங்க டிபார்ட்மெண்ட் பேஸ்ல டெக்னிக்கல் ஜாப்ஸ் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு. சோ பேங்க் ஜாப் போகணும் அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க உங்களுக்கு. அதாவது கிளர்க்கா இருக்கட்டும், ஏன்னா கிளர்க் அப்படின்னா முன்னாடியா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் +2 முடிச்சவங்க கூட ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கிளரிக்கல் ரேஞ்ச் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கூட மினிமம் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனி டிகிரியா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு பேங்க் ஜாப் அப்படின்னாவே கண்டிப்பா ஒரு டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ டிப்ளமோ படிச்சுட்டு நீங்க பேங்க் ஜாப் தான் அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா டிப்ளமோ வந்து டிகிரி வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. நீங்க இன்ஜினியரிங் கூட படிக்கலாம், இல்ல வேற ஏதாவது டிகிரிக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கூட படிக்கலாம் நீங்க. சோ அதே மாதிரிதான் மத்த பேங்க் ஜாப்க்கு நீங்க பிஓ அப்படின்னாலும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். எஸ்ஓ அப்படின்னா என்ன போஸ்டிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன டிகிரி இல்ல பிஜி இந்த மாதிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாமா, எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் இல்ல ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசர் இந்த மாதிரிதான் ஆகிறதா ஆசை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சிக்கான எலிஜிபிள் அப்படின்னா யூபிஎஸ்சி பொறுத்தவரை சிவில் சர்வீஸ் தான் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணுவாங்க. சோ இதுக்கான எலிஜிபிள் அப்படின்னா இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். அதுலயும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்லாம் ஃபாரஸ்ட் ரெலவென்டான அந்த அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ண முடியாது. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி வந்து நீங்க படிச்சுக்கோங்க. சோ இதே மாதிரி எனி டிகிரி ஹோல்டர்ஸ் ஜாபா இருக்க டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 1 இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே பேஸ் பண்ண என்டிபிசி, ரயில்வே என்டிபிசி பொறுத்தவரை +2 முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் இருக்கு. பட் டிகிரி முடிச்சவங்களுக்கான போஸ்டிங் ஹையர் லெவல்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும். இது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சில சிஜிஎல் இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாருமே ஒரு டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். சோ டிப்ளமோ முடிச்சுட்டு இந்த மாதிரியான போஸ்டிங் தான் போகணும் அப்படின்னா கண்டிப்பா டிகிரி வந்து அப்ளை பண்ணிருங்க. நீங்க என்ன ஒரு 3 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்ப ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த டிகிரி படிக்கும் போதே சைட்ல வந்து நீங்க ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுட் வரலாம், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு இந்த டீட்டெயிலா ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி. பட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க, அதுக்கான ஆன்சர் தான் வந்து நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து டாபிக் உள்ள நம்ம போயிடலாம். சோ டிப்ளமோ முடிச்சவங்க ட்ரை பண்ற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சில ஜாப்ஸ் இருக்கு. எஸ்எஸ்சில நீங்க ஜூனியர் இன்ஜினியர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பரான ஹையஸ்ட் சேலரி இருக்குல்ல, ஒரு 40,000க்கு மேல சேலரி வேணும் அப்படின்னு இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியரிங் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ இந்த 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் வந்து ட்ரை பண்ண முடியும். சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலயும் வந்து இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு. சோ சிஜிஎல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவர், வாட்டர், ரயில்வே இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஒரு சில இடத்துல டிப்ளமோ இந்த மாதிரி ட்ரிபிள்இ இல்ல சிவில், மெக்கானிக்கல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு பிளஸ் 1 இயர் 2 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு. சோ ப்ராப்பரான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதுக்காக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நீங்க எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கறதுல இல்ல. இதுல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல வந்து அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டிப்ளமோ மட்டும்
ட்ரிபிளியோ இல்ல ஈசியோ அதே மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. சிவில் மெக்கானிக்கல் ஈசி வந்து ட்ரை பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை பத்தி இன்டெப்தா தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பத்தி இன்டெப்தா 2025 பத்தி வீடியோவே இருக்கு. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்க, ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரயில்வேல வந்து போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ ரயில்வேல வந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. பட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ஒவ்வொரு வருஷமே கண்டிப்பா நோட்டிபிகேஷன் கன்ஃபார்மா வரும் உங்களுக்கு. பட் ரயில்வே வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. 2 இயர்ஸ் ஒன்ஸ், 3 இயர்ஸ் ஒன்ஸ், 4 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி வேகன்சி அனௌன்ஸ் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு. சோ ஜூனியர் இன்ஜினியர்ல 90% மேல இருக்க போஸ்டிங் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ இது கீழே மொத்தம் ஒரு 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும். ஜூனியர் இன்ஜினியர், சிஎம்எஸ், சிஎம்எஸ் இல்ல சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க. இது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிமாங்க. இது மட்டும் இல்லாம ஐடி ஆபீசர் உங்களுக்கு. சோ இதுல இந்த சிஎம்ஏ ஐடி ஆபீசருக்கு மட்டும் அதர் டிகிரிஸ், சிஎம்ஏக்கு பிஎஸ்சி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க, ஐடி ஆபீசருக்கு கம்ப்யூட்டர் எலமெண்டரி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் மத்த எல்லாத்துக்குமே ஜூனியர் இன்ஜினியருக்கா இருக்கட்டும் இல்ல டிஎம்எஸ் போஸ்டிங்கா இருக்கட்டும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். சோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு ஒரு 1000 வேகன்சி மொத்தமா அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 900 வேகன்சி வந்து இருக்கும் உங்களுக்கு. சோ மத்த வேகன்சி தான் இந்த ஐடி ஆபீசருக்கு, சிஎம்ஏ அந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்றவங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆபீசர் பத்தியும் சிஎம்ஏ பத்தியும் ஜூனியர் இன்ஜினியர் பத்தியும் எல்லாத்த பத்தியுமே இன் டெப்தா தனித்தனி வீடியோ இருக்கு. எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற வீடியோ இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்கும் இது மட்டும் இல்லாம டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலபஸும் மேக்ஸிமம் வந்து நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது ரெலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு ரயில்வேல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான டெக்னிக்கல் போஸ்டிங் எல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் பேஸ் பண்ண உங்களுக்கு நிறைய ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாம் வருது. சோ அதுல டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இந்த இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்கறாங்க உங்களுக்கு. சோ டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு கவர்மெண்ட் ஜாப் இல்ல அப்படிங்கறதுலாம் இல்ல. டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு இந்த மாதிரி ஹை சேலரி கிடைக்கக்கூடிய நிறைய கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. பட் அதுக்கு ப்ராப்பரான ப்ரிப்பரேஷன் பிளஸ் சிலபஸ வந்து அனலைஸ் பண்ணி நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது டிப்ளமோ படிக்கிறாங்க அப்படின்னா இல்ல நீங்க ஸ்கூல் குரூப், காலேஜ் குரூப்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லாம இருக்காங்க. அட்லீஸ்ட் அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு படிக்கும் போதே ஜஸ்ட் மக்கப் பண்ணி எக்ஸாம் எழுதாம என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படிங்கறத பார்த்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டேட்லாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ கைஸ்.